சரிங்க. பாருங்கள், மீன் குழம்புக்கு சூப்பரான மாங்காய். வாங்க பார்க்கலாம். மீன் குழம்புக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், சின்ன வெங்காயம், பூண்டு. மீன் குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பூண்டு எவ்வளோ சேர்க்கணுமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு குத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய். இதெல்லாம் நல்லா எண்ணெயிலே வதங்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு நான் இன்றைக்கி வைக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா 5 பொருள் சேர்த்துருக்குறேன். 5 பொருள் என்னென்னு பார்த்தோம்னா தேங்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, ஜீரகம், மிளகு. இது 5 பொருள் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் என்னோட ஸ்டைலில் மீன் குழம்பு இது. அதாவது பறக்கவங்க நல்லா கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து வரமிளகாத்தூள், தனியாத்தூள், மீன் மசாலாத்தூள், உப்பு இது சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஊற்றிக்கலாம். அது அப்படியே இருக்கு. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுலேயே சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா எண்ணெயிலேயே வதங்கணும். இந்த பச்சை வடை போகிற வரைக்கும் நம்ம எண்ணெயிலே வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், எண்ணெயிலே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம், அதை ஊற்றிக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான தண்ணி வச்சு மீன் குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சரியாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு சரியாக இருக்குது. என்ன பண்ணுறோம், இந்த மாங்காயை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா மாங்காய் வந்து மீன் போட்டால் சீக்கிரம் வெந்துடும். மாங்காய் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு லேட் ஆகும். அப்படிங்கிறனால குழம்பு கொதிக்கும் போதே மாங்காய் போட்டு மூடி வச்சிடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மீன் மாங்காயை போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த டைமில் தலை மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். தலையும் ஒரு 2 பீஸும், மீதியெல்லாம் வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. மீன் போட்டதா ஒரு கிண்டி கூட மறுபடியும் இது கிண்டக்கூடாது, கரைஞ்சிரு. இது அப்படியே மீன் குழம்பு மீன் வேகட்டும். பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா சலப்புலுன்னு வெந்துருச்சு. இப்போ மாங்காய் மீன் குழம்புலாம் ரெடியாக இருக்குது. பாருங்கள் பாருங்கள். வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மல்லித்தலையை இப்படி தூவி விட்டு தூக்கிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது, மீன் வந்து உடஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக சுவையான மீன் குழம்பு ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி என் ஸ்டைலில் மீன் குழம்பு நீங்களே வச்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.